நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த எஸ்ஐ நான் கிளம்புறப்போ ஏதோ ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு? அது இந்த கொலைய போலீஸ் விசாரணைக்கு இன்னும் யார் வரலையோ அவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இல்ல, போலீஸ் விசாரிக்காத ஒருத்தர்னா அது நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் நான் சொன்னாங்க. வெளியே விசாரிக்காத யாரோ கூட இதை பண்ணிருக்கலாம்ல. ஆமால. சரி சரி, இந்த போலீஸ் விசாரிச்சதெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத, சரியா? என்ன அசோக் இந்த பேசிக்கிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரதி, காலேஜ் எப்படி போகுதுன்னு கேட்டுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அது பாரதி, அந்த லாயர் கேஸ் விஷயமா தான் கால் பண்ணாரா? நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அசோக். அவர் எல்லாம் முடிஞ்சதும் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன அசோக் ஒரு மாதிரி பதட்ட மாதிரி இருக்கீங்க? இல்லையே, நான் எப்பவும் மாதிரி தானே இருக்கேன். ஒருவேளை என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதோ? இல்லை பாரதி, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். சார். என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி குணா ஃப்ரெண்ட்ஸை விசாரிச்சதுல ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு சார். ஓகே, அப்போ இந்த கேஸ்ல இந்த விஷயத்தை விசாரிக்காம விட்டுருக்கோம். சார், எனக்கு என்னமோ இந்த மர்டருக்கும் குணா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எது சம்மந்தம் இருக்குன்னு தோணுது சார். வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை இந்த சின்ன பசங்க இந்த மர்டர் பண்ணியிருந்தாலும் இப்போ உங்ககிட்ட உளர்னாங்கல்ல, அதே மாதிரி அந்த விஷயத்தை உளறி இருப்பாங்க. குணா அவன் ஃப்ரெண்ட்ஸை ஒரு டைம் பாஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கான். காலேஜில் விசாரிச்சதுல அந்த குணா பையன் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்றதா சொல்றாங்க சார். அவங்க யாருன்னா இருக்குமான்னு விசாரிச்சேன் சார், ஆனா யாருமே அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க சார். இதுல இந்த மர்டர்ல நம்மளோட ஒரே மோட்டிவ் அந்த வீடியோல சம்மந்தப்பட்டவங்க தான். இந்த வீடியோ வச்சு இவன் 2 பேரையுமே பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். ஆமா சார், ஆனா இந்திராவை மிரட்டுற விஷயம் சுசிக்கு தெரியாது, சுசியை மிரட்டுற விஷயம் இந்திராவுக்கு தெரியாது சார். எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்கான் சார். ஓகே, அந்த 2 பேரையுமே குணா வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். 2 பேரையும் ஒரே நேரத்தில் வர சொன்னா மாட்டிக்க போறோன்னு ஒருத்தர் 6 மணிக்கும் ஒருத்தர் 8 மணிக்கும் வர சொல்லியிருக்கான் சார். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம குணா வீட்டுக்கு போயிருக்காங்க. மர்டர் 7:30 இருந்து 8க்குள்ள நடந்திருக்கு. இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான் மர்டர் பண்ணிருக்கணும். இந்திரா பண்ணல. Then it's obviously சுசி. ஒருவேளை சுசியும் பண்ணலன்னா இத பத்தி தெரிஞ்ச வேற யாரோ இவங்க 2 பேரும் போறதுக்கு முன்னாடி போய் மர்டர் பண்ணிருக்காங்க. சார், நான் இந்திராவை போய் விசாரிச்சிட்டேன் சார். அவங்க நான் மட்டும் தான் தனியா போனேன், நான் போனது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க சார். இந்திரா எத்தனை மணிக்கு போனதா சொன்னாங்க? 8 மணிக்கு சார். 8 மணிக்குன்னா அந்த சுசி அவங்களுக்கு முன்னாடி போயிருக்கணும்ல? ஆமா சார். சுசி எத்தனை மணிக்கு வந்தாங்களா? இல்ல நீங்க அவங்கள விசாரிச்சிங்களா? இல்ல சார். ஏன்? சுசிக்கு ஏற்கனவே சைக்காலஜிக்கா சில பிரச்சனைகள் இருந்ததுனால இங்க இருந்தா இன்னும் ஏதாவது உடம்புக்கு ப்ராப்ளம் வந்துடும் சொல்லி சுசிய அவங்க தாத்தா வீட்டுக்கு அமிச்சுதா சொல்றாங்க சார். சோ இந்த கேஸோட ட்ரம்ப் கார்டு சுசி. சுசிய விசாரிச்சா உண்மையான கொலையாளி யாருன்னு தெரிஞ்சிடும். சார், நான் வேணா அவங்க தாத்தா ஊருக்கு போயிட்டு சுசியை விசாரிக்கட்டுமா சார்? வேண்டாம். யாரை விசாரிச்சா உண்மை தெரியும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார்.
மகா காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு பாரு. மகா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கேம்மா, போய் யாருன்னு போய் பாரு. ஆமா, இவர் பெரிய நலபாக நடராஜன். கிச்சன்ல வேலையா இருந்தா வேற எதுவும் பார்க்க மாட்டாராம். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்ன மகா, என்ன தெரியலையா? நான் தாம்மா தர்மர். அண்ணா, என்ன இது? உள்ள வாங்க வாங்கண்ணே, உட்காருங்க. மகா, நீங்களும் வந்திருக்கீங்களா? ஆமாமா, வண்டியை நிப்பாட்டிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சு. அதுக்குள்ளேயும் அண்ணனை பார்த்து எதுவும் கலவரம் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிம்மா. பாரதி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏய் பாரதி, சூர்யா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன பாரதி, எப்படி இருக்க? என்ன பாரதி, இவ்வளவு ஸ்லோ மோஷன்ல பேசுற வாய்ஸ கேட்டுமா இவர் யாருன்னு உனக்கு தெரியல? அண்ணே, நம்ம தர்மர் தான்டா, அவர் தான்டா. அண்ணே, என்ன இது வேஷம்? வேஷமா பாரதி? நான் என்ன டிராமாவுல போடுற கோமாளி ட்ரெஸ்ஸியா போட்டு வந்திருக்கேன்? பேண்ட் சட்டை தானப்பா போட்டு வந்திருக்கேன். ஐயோ அது இல்லண்ணே, உங்களை முதல் மரியாதை சிவாஜி மாதிரி பாத்துட்டு இப்ப சிவாஜி படத்துல ரஜினி மாதிரி பாக்குறேன்னா அதான் என்னால நம்பவே முடியல. நிறுத்துங்க. டேய் பாரதி, நீ இவரை அசிங்கப்படுத்தலடா, சிவாஜி ரஜினிங்கிற பெரிய ஜாம்பவான்களை அசிங்கப்படுத்தலடா. தம்பி, அண்ணனை அடுத்தவங்க அசிங்கப்படுத்தலாம், நீ பண்ணக்கூடாது. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல? ஆமா, குடும்பமே கிடையாது, இதுல கௌரவமா கௌரவம். அப்புறம் மகா, எப்படி இருக்க? அடிக்கடி செக்கப்புக்கு போறியா? டாக்டர் என்ன சொல்றாரு? அப்புறம் என்ன அப்புறம்? அவங்க நீங்க கேட்ட முத கேள்விக்கே இன்னும் பதில் சொல்லல. நல்லா இருக்கேன், செக்கப்லாம் போயிட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மகா, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ கவனமா இருக்கணும். சரிங்க அண்ணா. அண்ணா என்னண்ணே, வேஷ்டி ஸ்டடியில இருந்துட்டு திடீர்னு டிஷர்ட் ஜீன்ஸ் மாட்டீங்க, சொல்லவே இல்ல. அது வந்து எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தான்ப்பா. முக்கியமான விஷயமாவா? என்னது? அண்ணனுக்கு சினிமால ஏதாவது சான்ஸ் கிடைச்சிருச்சா? யாருக்கு? இவருக்கு. இவரெல்லாம் பின்னாடி அட்மாஸ்பியர்ல பாசிங் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏய், அப்ப என்ன விஷயம் சொல்லுங்க. அது இல்லப்பா, இது வேற. அண்ணே சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? இதான் வெக்கமா? என்ன சூர்யா, எல்லாத்துக்கும் அண்ணன் உன்னையே பாக்குறாரு? அது ஒண்ணு இல்ல பாரதி, இப்ப சொல்ல போற இந்த அதிர்ச்சியான விஷயத்த குழந்தைகள், இதயம் பலகீனமானவங்க, கர்ப்பிணி பெண்கள், அதாவது நம்ம மகா மாதிரியான ஆட்கள்லாம் கேட்கவே கூடாது. அதுக்குத்தான் சொல்ல தயங்குறாரு அண்ணன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அத அந்தந்த டைமுக்குள்ள பண்ணிடணும். இல்லன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு ஓரமா தூக்கி போட்டுருவாங்க. அப்படித்தான் நானும். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் தம்பிங்க பண்ணிக்குவேன்னு என்ன அன்பால கட்டி போட்டாங்க.
அதனால ஆஞ்சநேயர் பக்தனா இருந்தனா இப்போ முருகனுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். எல்லாம் யாருக்காக? ஏன் தம்பிங்களுக்கு. அப்போ உங்க தம்பிக்கு கல்யாணமா? நான் உங்ககிட்ட அவ்வளவு விளக்கமா சொல்லியும் தம்பிங்களுக்கா கல்யாணம்னு கேக்குறேன். எனக்கு தாண்டா கல்யாணம். உங்களுக்கா? அண்ணே நிஜமாவா சொல்றீங்க? மா, பத்திரிகை கொடுக்க போற இடத்துல எல்லாம் இதே ஷாக். இதே கேள்வியை கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஐயோ அது இல்லண்ணே, நல்ல விஷயம்தான். ஆனா எதையும் எங்க கிட்ட சொல்லாம திடுத்துப்புன்னு கல்யாணம்னு சொல்றீங்க. பொண்ணு பார்க்க போறதுல இருந்து கல்யாணம் வரைக்கும் ஒரு லாங் ப்ராசஸ். அதுக்கே எனக்கு 2 வயசு அதிகமாயிடும் போல இருக்கு. இதுக்கே எனக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் எப்படின்னு? எப்படின்னா கவுண்டமணி ஒரு படத்துல கருப்பு தங்கச்சிய கலர் பெயிண்ட் அடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுப்பாருல, அது மாதிரி தான் அண்ணனையும் டிங்கரிங் பட்டி எல்லாம் பார்த்து எஃப்சிக்கு போற புதுக்கார ஆட்டம் மாத்திக்கிட்டு இருக்கோம். அது சரி, அவரு மாறிட்டாரு, நீ எதுக்கு இப்படி வேஸ்ட் சட்டையோட இருக்க? அதுவா, எல்லா படத்துலயும் ஹீரோ யூத்தா தெரியணும்னு கூட இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸ கொஞ்சம் வயசான ஆட்களா போடுவாங்கல்ல, அது மாதிரி தான் நான் இந்த கெட்டப்ல இருந்தா அண்ணன் இன்னும் கொஞ்சம் யூத்தா ஃப்ரெஷ்ஷா தெரிவார்ல, அதுக்காகத்தான். அப்போ பொண்ணு இன்னும் அண்ணனை பார்க்கவே இல்லையா? பொண்ணு வீட்லயே இன்னும் யாரும் பார்க்கலையே. அட, பொண்ணு வீட்லயே இன்னும் பார்க்கலையா? அட ஆமாப்பா, மேட்ரிமோனியல்ல அண்ணன் போட்டோவை போட்டிருந்தோம். அவங்க அண்ணன் போட்டோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு உண்டான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். போட்டோவை பார்த்து பொண்ணு வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமாம் பாரதி, அதான் கொஞ்சம் கிளியா இருக்கு. ஏன்னு? அதான் உங்களை போட்டோல பார்த்து ஓகே சொல்லிட்டாங்களே. அங்கதானே பிரச்சனையே. அண்ணன் ஜஸ்ட் இப்ப ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவெல்லாம் அப்டேட் பண்ணிருந்தாரு. பாத்துன தாம்பரத்துல மணமேடையில பொண்ணு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு பாத்தீங்களா? அது மாதிரி ஏறாம. பாரதி, நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத பாரதி, அதுக்குத்தான் நான் இருக்கேன்ல. இல்லனே, எல்லாத்தையும் பார்த்து பண்றதுக்கு நான் இருக்கேன் இல்லன்னு சொன்னேன். சரி மகா, அப்பாவை கூப்பிடு, நாங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு கிளம்புறோம். என்னம்மா, அப்பா எங்கன்னு தானே கேட்டேன். அப்பா வீட்ல இல்லையா? என்ன பாரதி, மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா, இவ்வளவு நடந்திருக்கு, எங்க கிட்ட எதுவுமே சொல்லல. உங்ககிட்டயும் இதை சொல்லி எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னா மகாதான் இதை சொல்லணும்னு சொல்லிட்டா. என்னம்மா, ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? மகா, ஏதோ நடந்தது நடந்துடுச்சு. அப்பாவுக்கு இப்படி ஆனது உனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த நிலைமையில இருக்கும்போது அப்பாவை நினைச்சு கவலைப்படுறது பிறக்க போற குழந்தைக்கு தான் பிரச்சனை. நீ இப்பதான் தைரியமா ஜாக்கிரதையா இருக்கணும். பாரதி, மகாவை நீ தான் கூட இருந்து நல்லபடியா பாத்துக்கணும். தம்பி, நாம இன்னொரு நாளைக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கலாம். சூழ்நிலை இப்ப சரியில்லை. சரிண்ணே. மகா, எல்லாம் நார்மல் ஆகட்டும், நாங்க அப்புறம் வரோம். இத பாருமா, எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு, நாங்க இருக்கோம், கவலைப்படாத. வரம் மகா. வரம் பாரதி. சரிண்ணே. வரம் மகா. வரம் பாரதி. பாப்பா போலாம்.
மகா மகா என்ன பாரதி இவ்வளவு வேகமா ஓடி வர? எல்லாம் நல்ல விஷயம் தான் மகா. நம்ம ஜனனி கல்யாண விஷயமா சிரி வீட்டுல போய் பேசணும்னு சொல்லியிருந்தோம்ல. ஆமா. சரி அவங்க வீட்டுல ஜனனியை லவ் பண்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அவங்க வீட்டுல ஜனனி சிரி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களாம். ஓகே சொன்னது மட்டும் இல்ல, உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஒரு நாள் முறைப்படி ஜனனியை பொண்ணு பார்க்க வரோன்னு போன் பண்ணாங்க மகா. ஏய் என்ன மகா சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன், சைலண்டா இருக்க? மகா இல்ல பாரதி, அப்பா இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படி ஜனனி கல்யாணம்? இதான் கவலையா? ஜனனி கல்யாணத்தை பத்தி ஏற்கனவே மாமாவோட பேசியாச்சு. பேசியாச்சா? அப்பா என்ன சொன்னாரு? மாமாவுக்கு ஜனனி சிறிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல சந்தோஷம் தான். அதான் கல்யாண வேலைய சட்டுப்பட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா அப்பா இல்லாம எப்படி? மகா மாமா எதை பத்தியும் கவலைப்படாம ஜனனி சிறி கல்யாணத்தை ஒன்னே என்னையும் தான் பொறுப்பா இருந்து கவனிக்க சொல்லியிருக்காரு. புரியுது மகா, மாமா இல்லாம எப்படி பண்றது தானே? எப்படியா இருந்தாலும் கேஸ் கோர்ட்டுக்கு வந்துருச்சுன்னா ஈஸியா ஜாமீன் வாங்கிக்கலான்னு வக்கீல் சொல்லியிருக்காருல. அதனால நம்ம கல்யாண வேலையை ஆரம்பிப்போம். எப்படியும் மாமா கொஞ்ச நாளா வெளியே வந்துருவாரு. அப்புறம் மாமா முன்னாடி கல்யாணத்தை வச்சுக்குவோம். ஓகேவா? அது சரி பாரதி, ஆனா கல்யாணத்தப்போ ஜனனி அவ அப்பா இல்லாம நடக்கிற இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்ல? நம்ம சொல்லி பார்ப்போம். அப்பவும் அவ அப்பா வந்தாதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னானா மாமாவே பேச சொல்லுவோம். சரி, ஸ்ரீ வீட்ல இருந்து எப்ப பொண்ணு பார்க்க வரதா சொன்னாங்க? இந்த வாரத்துல ஒரு நல்ல நாள் பார்த்து வரேன்னு சொன்னாங்க மகா. ஜனனி வந்ததும் இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு கல்யாண வேலையை ஆரம்பிக்கலாம். சரி, அப்பா வெளியே வந்துருவாரு. அப்பா வெளியே வந்ததும் கண்டிப்பா கொலையாளிய போலீஸ் தேடும். இவ வேற நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு திரியறா. இவ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டானா? அப்படிலாம் எதுவும் ஆகாது மகா. கண்டிப்பா ஜனனி இந்த கொலை பண்ணல. அவ வேற யாரையும் காப்பாத்துறதுக்காக தான் இப்படி சொல்றான்னு நினைக்கிறேன். என்ன பாரதி சொல்ற? ஆமா மகா, நம்ம வக்கீலும் போலீஸும் இதே தான் சொல்றாங்க. அப்போ யார் கொலை பண்ணாங்க பாரதி? நீ எதுக்கு அதெல்லாம் பத்தி கவலைப்படுற? ஜனனி இல்ல, அத வர சந்தோஷப்படு. இல்ல நம்ம வீட்ல வேற யாராவது? மகா தேவையில்லாம யோசிக்காத. யார வேணா இருக்கட்டும், வரப்போற கஷ்டத்தை நினைச்சு கவலைப்படுறதை விட இருக்கிற சந்தோஷத்தை நாமே அளக்கணும். சரி மகா, சரின்னு சொல்றேன்ல, சிரிக்க மாட்டேன். இங்க பாரு, நம்ம 2 பேரும் ஜனனி கல்யாணத்தை சந்தோஷமா நடத்த போறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜனனி, கோமா இருக்கீங்களா? ஹலோ, உங்களை தாங்க கேட்குறேன்.
உங்க மேல கோவப்பட நான் யாரு? நீங்க யாரா? ஓகே, கன்ஃபார்மா கோவம் தான். என்ன கிண்டல் பண்றீங்களா? யாரு நான் கிண்டல் பண்றேனா? நீங்க தாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. வந்ததுல இருந்து ஒரு வாரத்தை கூட பேசாம உம்முன்னு உட்காந்துட்டு எனக்கு என்ன தெரியும்? என்ன பிரச்சனைன்னு வாய் திறந்து சொல்லுங்களேன். இப்ப நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. ஓ, ஓகே 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 ஓகே. அன்னைக்கு அந்த வக்கீல் சொன்னதை கேட்டு நான் சந்தேகப்பட்ட கேள்வி கேட்டனே, அதுக்கான காரணம் தான் அந்த கோவமா? இங்க பாருங்க, ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு நான் உங்களை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தேன். அதனால தான் அப்படி கேட்டேன். அது எப்படி போலீஸ்காரங்களால மட்டும் ரெட்ட வாழ்க்கை வாழ முடியுது? இல்ல இப்ப கூட நீங்க இன்ஸ்பெக்டர் பேசுறீங்களா இல்ல சாதாரணமா பேசுறீங்களான்னு எனக்கு புரியல. இது என்னோட ப்ராப்ளம் இல்ல, உங்களோட ப்ராப்ளம். நீங்க என்னோட பர்சனலையும் ப்ரொஃபஷனலையும் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஜனனி, அன்னைக்கு உங்களை சந்தேகப்பட்டு நான் கேள்வி கேட்கிற ஒரு நிர்பந்தம், அதனால கேட்டேன். இங்க பாருங்க, நான் ஆரம்பத்துல இருந்து நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அதை பிளைண்டா நம்பினேன். ஏன் அந்த வக்கீல் ஜனனி பொய் சொல்றாங்க, அவங்க கொலை பண்ணலன்னு சொல்லும்போது கூட நான் அவரை நம்பல, உங்களை தான் நம்பினேன். அதுக்கு காரணம் நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை. ஆனா நீங்க ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. இல்ல, இத பாருங்க, நீங்க பயப்படவே தேவையில்லை. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேங்க. நீங்களா சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சொன்னீங்கன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்றதுனால அது உண்மையாக போறது கிடையாது.